ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணதை அதோட ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகேவா? பட் ஃபர்ஸ்ட் பட்டா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறீங்கன்னா, பட்டா மாற்றத்தை வந்து நம்ம இ-சேவை மையத்தில் போயிட்டு நம்மளோட பத்திரத்தெல்லாம் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் இப்போதான் ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு பதிவு பண்ணி தந்திருப்பாங்க. பட் அந்த ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. இல்லை உங்க ஃபோன் நம்பருக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். இதில் இருக்க நம்பரை வச்சு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இருக்க பட்டா டிரான்ஸ்ஃபருடைய நம்பர் வச்சு நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பாருங்க. ஜஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி கூகுள்னு போட்டு அதில் பட்டா சிட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் சைட் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? பட் இந்த மாதிரி வந்தோடனே இதில் நமக்கு லாங்குவேஜ் வந்து தேவை. என்ன லாங்குவேஜில் வேணும்? உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் கொடுங்க, இல்லை தமிழில் வேணால் தமிழில் கொடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் விண்ணப்ப நிலைன்னு இருக்கும். ஓகேவா? விண்ணப்ப நிலை அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்ப எண்ணு காட்டும். உங்களுக்கு மெசேஜே வந்திருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு உங்கள் ரிசிப்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வச்சு கூட நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்னுடைய பட்டா டிரான்ஸ்ஃபருடைய நம்பரை போட்டிருக்கேன். 2025 போட்டோடனே அந்த ஸ்லாஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? நம்ம நம்பர் மட்டும் போட்டால் போதும். நம்பர் மட்டும் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு ஓகே கொடுத்து பார்க்குறேன். என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே கீழே பாருங்கள், நம்பர் போட்டோடனே கீழே அங்கீகரிக்கும் போது உள்ளிடுன்னு போட்டிருக்காங்க. 4*12 அப்படின்னா 4x12. ஓகேவா? இங்கே பெருக்கணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 48. நான் 1248 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஏன் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா ஜஸ்ட் இருங்க, இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஹைட் ஆகிடும். ஓகேவா? அது ஜஸ்ட் ஒரு டைம் தான் காமிக்கும். அந்த காமிக்கிறப்பே நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி நம்ம காமிக்காமல் மறந்துச்சு அதுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் திரும்பவும் நம்பர் போட்டு அதே ஸ்டேட்டஸை திரும்பியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போ இன்னும் ஒரு டைம் கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ அதே நம்பரையே நான் திருப்பி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அதே ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். அப்போ அந்த ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும்போது நம்ம அதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தேனே எனக்கு வந்துச்சுங்களா, இதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ இதில் ஒன்று கூட பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டுக்கலாம். என்ன ஸ்டேட்டஸ்ன்றது எனக்கு இங்கே காமிச்சிச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன ஸ்டேட்டஸ்ன்றது உங்களுக்கு ஹைட் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். நல்லா குவாலிட்டியால் வந்துச்சுங்களா? இங்கே பாருங்கள், தி அப்ளிகேஷன் உங்களோட நம்பரு பெண்டிங் வித் த ஃப்ராக் சர்வேர் ஃப்ரம். ஓகேவா? அப்படின்னா சர்வேர் கிட்ட வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று அவங்க ஃபீல்டு விசிட் பண்ணிவிட்டு அவங்க வெயிட்டிங்கில் வச்சுருக்கலாம், இல்லை ஃபீல்டை வந்து விசிட் பண்ணாமலே இருக்கலாம். ஆனால் அவங்க ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னா ஃபீல்டை விசிட் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் அதோட ஃபுல்லாக டீட்டெயில் வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் கூட போடுறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து உங்களுடைய சர்வேர் செக்ஷனில் வந்து உங்களுடைய பட்டா டிரான்ஸ்ஃபர் காப்பி வந்து இருக்குது. ஓகேவா? அதுவே விஓ அப்படின்னா அங்கே விஓஓ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இல்லை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு போட்டிருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய பட்டா டிரான்ஸ்ஃபர் யாருக்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை.